போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபெறா மன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாம் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய புல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய அருள்மிகு ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் நம்முடைய களிற்றுப்படியாராகிய ஞான நூலில் 64வது பாடல் அதனுடைய கருத்துக்களை 3 பத்திகள் நாம் சிந்தித்திருக்கிறோம். 228வது பக்கத்தில் கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டில் நாம் 4வது பத்தியிலிருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்பட வேண்டும். பாடலை ஒரு முறை வாசித்து கொண்டு நாம் உள்ளே செல்லலாம். சிவன் முதலே அன்றி முதல் இல்லை என்றும் சிவனுடையது என் அறிவது என்றும் சிவன் அவனது என் செயலது ஆகின்றது என்றும் இவை இற்றை தன் செயலாக கொள்ளாமை தான் என்பது பாடல். இதில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி சிவனே முதல் என்பதும் சிவனே அறிகின்ற அறிவே பூரணம் என்பதும் எல்லாம் சிவன் செயல் என்பதும் நம் செயலாவது இல்லை என்பதுதான் 4 கருத்துக்கள். ஆக எதுவாக நிகழ்ந்தாலும் நன்மை தீமை என்ற நிலையில் எதுவாயினும் நமக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவுறுத்துபவன் இறைவனே என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. 3 பத்திகளை முன்னே நம்ம பார்த்துட்டோம். 4வது பத்தியிலிருந்து சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நமது உடலின் துணை கொண்டும் நம் உறுப்புகளின் துணை கொண்டும் கணக்கற்ற செயல்களை நாம் செய்து வருகிறோம். நம்ம அனுபவத்துக்கு தனு கரண புவன போகம் என்று சொல்லுவதில் உடம்பை கொண்டும் கரணம் உள்ளத்தை கொண்டும் தான் நாம் உலக விடயங்களை கண்டும் கேட்டும் உற்றும் உணர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதனால் சொல்கிறார், எனவே நாம் எண்ணற்ற செயல்களை நாம் செய்து வருகிறோம். நம் உடலின் துணை கொண்டும் நம் உறுப்புகளின் துணை, இந்த உறுப்பு என்பது அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் என்று சொல்லக்கூடிய அவை உடலை கொண்டும் நம் உறுப்புகளை கொண்டும் கணக்கற்ற செயல்களை நாம் செய்து ஆயினும் நம் உடலுக்குள்ளே நுட்பமாக இயங்குகின்ற இரத்த சுழற்சியும் உயிர் மூச்சும் உண்ட உணவும் செரிப்பதும் இன்னும் இத்தகைய எண்ணற்ற நுட்பமான செயல்கள் எல்லாம் நாம் அறிந்து செய்வது இல்லை. நம் உடம்புக்குள்ள அது பாட்டுக்கு தானாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இரத்த ஓட்டமானது இதயம் சுருங்கி விரிகின்ற நிலையில் உடல் முழுக்க அந்த இரத்தம் செலுத்தப்படுவதை பார்க்கிறோம். மூச்சு காற்று உள்ளேயும் வெளியேயுமாக போவதும் வருவதுமாக இருக்க பார்க்கிறோம். நாம் உண்ணுகிற உணவு அப்படியே இந்த வாய் வழியாக குடல் வழியாக உள்ளே போய் அது அரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்பட்டு கழிவுகளுக்குரிய வாயில் கழிவுகள் சென்று ஆற்றலுக்குரியவை ஆற்றலாக அந்தந்த இடங்களுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம்
எண்ணற்ற செயல்கள் நம்ம உடம்புக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கு. ஒரு எப்படி நம்ம அறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு தொழிற்சாலை என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு உள் நுழைவதற்கு ஒரு வாயிலும் வெளியேறுவதற்கு ஒரு வாயிலும் என்று வைத்திருப்பதை பார்க்கிறோம். அது உள்ளுக்குள்ளே நுழைந்த உடனே வரவேற்பறை இருக்கும். அதுக்குரிய ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிற போல இந்த உடம்பென்கின்ற இந்த கூறுக்குள்ளே இறைவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்ம உதாரணம் சொன்னால் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுகிறோம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது, உடம்புல நீர் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒன்றொன்றும் 5 பூதத்தினுடைய கூறுகளும் உடம்புக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அதனால் சொல்ல எண்ணற்ற நுட்பமான செயல்கள் எல்லாம் நாம் அறிந்து செய்வதில்லை. அவற்றின் ஆதாரம் இல்லாமல் நமக்கு வேறு செயலாற்றும் வல்லமையும் இல்லை. உடம்பை கொண்டு தான் நாம் எதையும் செய்ய முடியும். ஆனால் அந்த உடம்புக்குள்ளே நடக்கிற இயக்கங்கள் எண்ணற்ற இயக்கங்கள் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு நிகழ்கின்றன. உலகில் உயிரோடு இருப்பதே வியப்புக்குரியது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய வியப்பு அப்படிங்கிறார். அந்த உயிரை தந்த இறைவன் நம்மையும் இயக்குகிறான் என்பதில் ஐயமில்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பொருள் செய்து கொள்ள வேண்டும். உயிரை தந்த இறைவன் அப்படின்னு சொல்லும்போது உயிர் இறைவனால் படைக்கப்பட்டது அல்ல. அந்த உயிருக்கு தேவையான தனுகரண புவன போகங்களை கொடுத்தவன் இறைவன். அந்த கருத்தில் இங்கு சொல்லப்பட்டது அன்றி உயிரே இறைவன் தந்தான் என்று சொல்லுவது பிழை என்பதை நினைவில் கொள்ளுங்க. உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருள் ஆகியவற்றை தனது பெரும் கருணையினால் வழங்கிய இறைவன் உலகியல் செயல்பாடுகளில் நமக்கு உரிமை தந்திருக்கிறான். நாம் நிறைய உரிமைகளை கொடுத்திருப்பதனால தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றிலும் இந்த உடம்பா இது என்னுடைய நாடு, என் வீடு, அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்கிற உரிமை இருக்கிறது. என் உடல் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் அதெல்லாம் எல்லாவற்றுக்கும் உரிமை வழங்கி இருக்கிறான். எனவே நல்லவற்றனை தேர்வு செய்யவும் அல்லவற்றனை விளக்கவும் அறிவை தந்திருக்கிறான். இப்போ இறைவன் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் தனுகரண புவன போகம் என்கின்ற அவற்றை தனது பெருங்கருணையினால் நமக்கு தந்திருக்கிற இறைவன் உலக செயல்பாடுகளில் நமக்கு உரிமை தந்திருக்கிறார். நீங்கள் இடது பக்கமாக செல்வதா வலது பக்கமாக செல்வது உங்களுடைய உரிமை. நம்ம சொல்லணும் இயக்க அமைப்பில் சொன்னால் இது வலதுசாரி இயக்கம், இடதுசாரி இயக்கம் என்று ஒரு மென்மையான அணுகுமுறையை கையாளுவது, வன்மையான வழிமுறைகளை கையாளுவது என்று பல வகை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் சொல்லுங்கள். எனவே இது அவங்கவுங்க நிலையில் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நமக்கு உரிமை தந்திருக்கிறார். நல்லானவற்றை தேர்வு செய்யவும் அல்லானவற்றை விளக்கவும் அறிவு தந்திருக்கிறார். ஆதலால் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யல் ஆகாது என்று முடிவு செய்யும் பொறுப்பு நம்முடையதே. ஆக நம்மகிட்ட அந்த முடிவெடுக்க வேண்டிய உரிமை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். இறைவன் அனைத்துக்கும் ஆதாரமாகிறான் என்பதே எல்லாம் சிவன் செயல் என்பவற்றின் கருத்து. இந்த அடிப்படையில் ஒரு பாட்டு மேற்கோள் காட்டுகிறார். உலகினில் என் செயல் எல்லாம் உன் விதியே, நீயே உள் நின்றும் செய்துவித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே. யாருக்கு ஆகாமிய வினைகள் ஏறுவது இல்லை. இந்த பாட்டில் சொல்லப்பட்ட நிலை நிற்பவர்களுக்கு புதிய வினைகள் அவங்க கணக்கில் ஏறுவது இல்லை. உலகினில் என் செயல் எல்லாம் உன் விதியே, நீ எதை எனக்கு விதித்திருக்கிறாயோ உன்னுடைய ஆணை வழி நான் செயல்படுகிறேன். எனவே என் செயல் என்பது இல்லை என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதை சும்மா வெறும் உபச்சாரமாக வைத்து கொண்டு இதில் நாம் எல்லாத்தையும் செய்துட்டு எல்லாத்தையும் கடல் மேலே தூக்கி போட்டலாம், அப்படி இல்லை. இது என்னுடைய அறிவு என்பது நானே அறிகிற அறிவு எனக்கு இல்லை. இறைவன் அறிவிக்கத்தான் அறிகின்ற அறிவை பெற்றிருப்பதனால் நான் அறிந்ததெல்லாம் சிவம் அறிவித்தது, நான் செய்வதெல்லாம் சிவம் செய்வித்தது என்று உணர வேண்டும். அதான் சொல்றார். எனவே என் உள் நின்று செய்துவித்தும் செய்கின்றாய் என்றும் நீ தான் ஏன்னா நீ இயக்குகிறாய், நான் அதை செயல்படுத்த. எனவே நான் கருவியாக இருக்கிறனே ஒழிய என்னுள் கருத்தாவாக நின்று இயக்குபவன் நீ என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றார். செய்கின்றாய் என்றும் நிலவுவதோ செயலுக்கு இன்று என் செயல் என்பது ஒன்றுமில்லை உன் செயலே என்றும் நினைவார்க்கு. இப்படி யார் நினைந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு வருகிற வினை ஆகாமியம் என்கிற வினைகள் இல்லை அப்படின்னு சொல்றார். என்று
சிவஞான சித்தியார் 30வது பாடல். அருணந்தி சிவம் சிவஞான சித்தியார் அருளி செய்துள்ளார். ஞான நெறியில் ஞான நெறியில் நின்றால் அல்லது பிறவி அறாது. நீங்கள் எப்போ ஞான நெறியில் போய் நிற்க பழகுகிறீர்களோ, பழகி அதில் எப்போ நிற்கிறோமோ அப்போ தான் பிறவி என்பது அறுபடும். அதை விடுத்து நீங்கள் பிறவி அறுபடுவதற்கு வேறு வேறு முயற்சிகள் செய்தால் அவை அனைத்தும் நல்ல நல்ல பிறப்புகளுக்கு வித்தாகமே ஒழிய நீங்கள் முழுமையாக பிறவி அறுபடுவதற்கான வாய்ப்பாக இருக்காது. அதாவது ஞான நெறியில் நின்றால் அல்லது பிறவி அறாது. ஞான நெறி நிற்பார்க்கு 3 முக்கிய இயல்புகள் இன்றியமையாதன. ஆசிரியர் நம்முடைய உரையாசிரியர் பெருமக்கள் 3 கருத்துக்களை இங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் ஞான நெறியில் நிற்கிறேன் என்று உங்களை நீங்கள் கருதி கொண்டால், எப்போ முன்னே சொல்கிறேன், தீட்சை பெறுவது தான் அருள் வழி. நீங்கள் தீட்சை பெறாத போது அது அருள் வழி அல்ல, அது மலவழி என்று பெறுங்க. அறிவு மலநடையில் நடக்கிறது என்று பொருள். தீக்கை பெறுகின்ற பொழுதுதான் குருநாதன் அறிவுறுத்த நன்னெறியில் நிற்க பழகுகிறது. எனவே அதுதான் அருள் நடை என்று சொல்வது. அதனால் சொல்றார், எனவே நித்தனாகியும் சுத்தனாகியும் எப்பொருக்கும் தாரகனாகியும், ஒவ்வொன்றும் ரொம்ப சொற்கள் கொடுக்குறாங்க. இல்லை அந்த சொற்கள் வடமொழி சார்ந்த சொற்களாக இருக்கின்ற. நித்தனாகியும் எப்போதும் நிலையாக இருப்பவன், சுத்தனாகியும் அவன் தன் தூய்மை உடையவனாக இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்பவனாக இருப்பவன், எப்பொருளுக்கும் தாரகனாகியும் எல்லா பொருளையும் தாங்குபவனாக, எல்லா பொருளுக்கும் அவன் தான் ஆதாரமாக இருப்பவன், கிருத்திய காரணனாகியும், கிருத்தியம் அப்படின்னு பஞ்ச கிருத்தியம் என்பது படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய கிருத்திய காரணனாகியும் கைவல்யத்தியாகியுமாகி. இது சொல்லும்போது கைவல்ய அப்படின்னு சொல்வது கைவல்யம் அப்படின்னு ஒரு வேதாந்த நூல் உண்டு. அந்த சொல்ல இங்கே பயன்படுத்துகிறாங்க. கைவல்யத்திய ஆகியும் எங்குமாகி நிற்கின்ற சிவன். அப்போ எல்லாவற்றிலுமாக நிற்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்பது. அது மட்டுமல்ல, சிவன் அல்லது வேறு நான் என ஒரு முதல் இல்லை என உறுதியான எண்ணம். இந்த உயிருக்கு என்ன வேண்டும்னா, முதல் நம்ம கேபிட்டல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல் பயன்படுத்துகிறோம். கேபிட்டல் அப்படின்னா என் வாழ்க்கைக்கு முதல் சிவபெருமான் தான் என்று உணர்தல் வேண்டும். அதான் சொல்றார், நான் என ஒரு முதல் இல்லை, சிவத்தை தவிர வேறு முதல் இல்லை. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் தான் முதல் என்று எண்ணுகிறோம். ஒரு செயலுக்கு நாம் கருத்தா, இது என் உள்ளத்தில் வந்தது, நான் நினைந்தது என்று கருதுகிறோம். இது இறைவன் என் உள்ளத்தில் இதை கொடுத்தான் என்று கருதுனா வினை இல்லை. என் உள்ளத்தில் தானே வந்தது, நான் சிந்தித்ததனால வந்துச்சு என்று கருதும் போது தான் அது வினையாகிறது. அப்போ திருவருள் உள்ளத்தில் உணர்த்தியது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் வினையிலிருந்து விலகுகிறீர்கள் என்பது புலப்படுகிறது. அதை விடுத்துவிட்டு நான் இரவு முழுக்க சிந்தித்தேன், அந்த நினைப்பிலேயே உறங்கினேன், காலை எழுந்த பொழுது எனக்கு அந்த சிந்தனை வடிவம் பெற்றுவிட்டது என்று சொல்லும் பொழுதே நாம் வினைவயப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான் சொல்றார். எனவே நான் என ஒரு முதல் இல்லை என்கின்ற உறுதியான எண்ணம். எனவே இவ்வாறு அந்த முதல் அடிப்படையாக 3 முக்கிய கருத்து சொன்னார். அதில் ஒன்று இது. 2வது சொல்றார், ஆன்மாக்கள் எதனை அறியணும். இந்த எதனை என்பதில் இறைவனை அறிவதாக இருந்தாலும் சரி, உலகத்தை அறிவதாக இருந்தாலும் சரி. உலகம் என்று சொல்லும்போது எல்லா வகையான பொருள்களும் அதில் அடக்கம். எனவே உலகத்தை அறியணும். கண் ஒளிக்குள் ஆன்ம போதம் போல, இந்த கண் பார்க்கிறதுன்னு நினச்சிங்கன்னா கண்ணுதானே பார்க்கிறது, கண் பார்ப்பது போல தெரிந்தாலும் ஆன்ம அறிவு கண்ணிலே நிற்கும்போது தான் காட்சிப்படுகிறது. கண்ணில் அறிவு நிற்கவில்லை என்றால் கண் காணும், ஆனால் என்ன காட்சியை காணுகிறது என்கிற நினைப்பே இல்லாமல் தான் இருக்கும். இது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதனால் கண் ஒளிக்குள் ஆன்ம போதம் எப்படி அதனுள் நின்று அதை அறிகிறதோ அதுபோல இங்கே சொல்றார், ஆன்மாக்கள் எதனை அறியினும் கண்ணொளிக்குள் ஆன்மபோதம் போல நின்று யாவற்றையும் அறிவது சிவன் அறிவே ஆம் என்கிற அறிவு. அப்போ நான் அறிந்தேன் என்று நான் சொல்லிக்கொள்ளலாமா? இல்லை, உன்னுள் இருந்து சிவம் அறிந்தது என்று நீ கருத வேண்டும். நான் அறியவில்லை, ஏன்? அப்போ நானே இல்லைன்னா என்னங்க இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் இங்கே அடிப்படையான நான் என்கின்ற இருப்பை நீ விட்டுவிடு என்பது தான் நமக்குடைய பெருமக்கள் திரும்ப திரும்ப சொல்லி. முதல் என்று சொன்னால் இறைவன் தான் முதல்.
நாம் முதல் அல்ல, எனவே அவன்தான் முதலாக நிற்கிறான். நான் என்ற ஒரு நினைப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்லு. எனவே எதை அறிந்தாலும் கண் காண்பது போல காணப்பட்டாலும் உண்மையில் அறிவு, ஆன்ம அறிவுதான் கண்ணின் வழி காண்கிறது. அதுபோல நீ அறிகிறாய் என்று நினைக்காம உன்னில் இருந்து சிவம் அறிகிறது என்று அறிதல் வேண்டும் என்பது இந்த இரண்டாவது கருத்து. மூணாவது சொல்றார், ஆன்மாக்கள் புரியும் எச்செயல்களும் சிவன் செயலே என்ற கருத்து. இங்கே சொல்லும்போது ஆன்மாக்கள் என்று பொதுவாக தாங்க சொல்லியிருக்கிறாரு. இவங்க செஞ்சா அவங்க செஞ்சா நான் சொல்ல, ஆன்மாக்களாகிய உயிர்கள் யாராயிருப்பினும் புரியும் எச்செயல்களும், அவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது அதை பற்றி இல்லை, எச்செயலும் சிவன் செயலே என்ற கருத்து ஆகி இவை மூன்றும் ஆம். அப்போ நம்ம பின்பற்ற வேண்டிய இந்த மூணு நமக்குள்ள எப்போ ஞான நெறி என்கிற நிலை நிற்பவருக்கு, எல்லோருக்கும் இது சொல்லலைங்க, யாரெல்லாம் ஞான நெறியில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், நான் என்று ஒரு முதல் இல்லை, சிவமே எனக்கு முதல். இது முதல் கருத்து. ரெண்டாவது, கண் காணும் பொழுது கண் காண்பதில்லை, கண்ணின் வழியாக ஆன்மா காண்கிறது. அதுபோல ஆன்மா அறிவது என்று கருதாமல் ஆன்மாவின் வழி சிவம் அறிவதாக நீங்கள் கருதிக்கொள்ள. சிவன் தான் அறியாதே, அவன் அறிந்து தான் நமக்கு ஊட்டுகிறான். நமக்கு ஒரு வினை பயனை ஊட்டுகிறவன் அந்த வினைனா என்னன்னே அறியாமல் நமக்கு ஊட்ட முடியும்? நீங்கள் சிந்தித்து பார்க்கவள். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதனால தான். அவன் அறிய வேண்டிய தேவை எதற்காக? நமக்கு நாம் செய்த வினையை நமக்கு ஊட்டுவதற்காக அவன் அறிந்து ஊட்டுகிறானே ஒன்றி தன் தேவைக்கு அறிபவன் அல்ல. நாமெல்லாம் நம் தேவைக்காக அறிபவர்கள். ஆனால் இறைவன் தன் தேவைக்காக அறிபவன் அல்ல, உயிர்களுக்காக அறிகிறான். அறிந்து அந்த வினை பயன்களை உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இல்லைன்னா அந்த பெரும் கணக்கில் எவ்வளவு பிழை ஏற்பட்டுவிடும். எனவே இறைவன் அறிந்து எவ்வளவு ஊட்ட வேண்டுமோ அவ்வளவு ஊட்டுகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான் சொல்ல. எனவே இதனால் நான் என்ற முதல் இன்மையும் எல்லாம் அவன் அறிவே ஆதலும் எல்லாம் அவன் செயலே ஆவதும் கருதி தன்னை அவனுக்கு உட்படுத்தியும் தன் அறிவை அவன் அறிவுள் அடங்கச் செய்தும் தன் செயலாக எதையும் செய்யாமையும் ஞான சாதனை ஆம். ஞான சாதனை என்ன அப்படின்னு சொல்றார் பாருங்க. எனவே நான் என்ற முதல் இன்மை, நான் என்பதே இல்லை. எப்பொழுதுமே ஆசிரியர் பெருமகனார் குறிப்பிடுவாங்க, வேலை செய்பவனுக்கு நம்ம பழைய கால சொல் வழக்கு அதுக்காக சொல்லுகிறேன், எசமானன் இருக்கிறான் என்று சொன்னால் தன் கீழ் இருப்பவனுடைய நலத்தை அவன் கருதி கொண்டு இருப்பான். கீழே இருப்பவனுக்கு என்ன வேலை கொடுத்தோ அதை மட்டும்தான் கருதிட்டு இருப்பான். அவர் இதை சொல்லிட்டாங்க செய்துட்டு இருப்பான்னு இருப்பான். இவனுடைய சிந்தனை முழுக்க இவனுக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருப்பா? எவன் எஜமானனாக நிற்கிறானோ அவன் அறிந்திருப்பான். எப்போ அந்த வகையில் நாம் இறைவனுக்கு அடிமையாகும் போது நமக்கு எஜமானனாக இருப்பவன் இறைவன், நம் தேவைகளை அனைத்தும் அறிந்திருப்பவன் அவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எப்போ நீங்கள் அவனுக்கு அடிமை என்று உணர்கிறீர்களோ அடிமையினுடைய தேவைகளை எஜமானன் அறிந்திருப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் நம்முடைய நூல்களில் அது ரொம்ப விதந்து பேசப்படுகிறது. அதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எனவே நான் என்கிற முதல் இன்மையும் எல்லாம் அவன் அறிவே ஆதலும். இப்போ அறிதல் என்கிற ஒரு செயல், நான் இப்பொழுது ஒரு மருத்துவம் படித்திருக்கிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் என் அறிவு மருத்துவம் படிக்கிற அறிவாக இருந்தது என்று எனக்கு ஒரு இருமாப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த அறிவை இறைவன்தான் எனக்கு தந்தான் என்று நான் கருதினால் எனக்கு ஒரு அருள் நிலை எனக்கு ஏற்படுகிறது. ஏன்? என் அறிவு என்பது இல்லைங்க, திருவருள் என் அறிவுக்குள்ளே இருந்து இதை படிக்க வைத்தது, இதை சிந்திக்க அப்படி கருதும்போது அதனுடைய நிலை வேறு. நான் படித்தேன், நான் கேட்டேன், நான் சாதித்தேன் என்று கருதும்போது அதனுடைய நிலை வேறு. அதான் சொல்றார். எனவே அறிதல் அனைத்தும் அவன் அறிவே ஆதலும் எல்லாம் அவன் செயலே ஆவதும். இப்போ நாம் செய்வதெல்லாம் இறைவன் செயல், அதுபோல் மற்றவர் நமக்கு செய்வதும் இறைவன் செயல் என்று கருதுவதும் கருதி தன்னை அவனுக்கு உட்படுத்தியும், நீங்கள் உன்னை அவனை விட்டு நீ இல்லை, அவனோடு தான் நீ இருக்கிற என்று கருதி தன் அறிவை அவன் அறிவில் அடங்கச் செய்தும். அப்போ என் அறிவு என்பதில்லை. ஏன்? என் அறிவுக்குள்ளே இருந்து வருவதெல்லாம் சிவத்தினுடைய கருணை, சிவத்தினுடைய அறிவு என்று என்னை தனித்து பார்க்காமல் அவன் அறிவுக்குள் என்னை அடக்கி கொள்ளுதல். அதாவது தன் அறிவை அவன் அறிவுள் அடங்கச் செய்தும் தன் செயலாக எதையும் செய்யாம். ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம், ஒருவர் ஒரு பாராட்டு செய்கிறார், ஆகா ரொம்ப அருமையான பணி செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஐயா மன்னிக்க வேண்டும்,
இறைவன் செய்விக்குத்தான் நான் செய்திருக்கிறேன், உங்கள் பாராட்டு எனக்குரியதல்ல இறைவனுக்குரியது என்று அவர்கள் பாராட்டுகிற அந்த வினாடியே அந்த பாராட்டை இறைவனுக்கு நாம் என்ன பண்ணிடணும். இன்றைய நிலையில் ரொம்ப வேகமான உலகமாக நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு பட்டன் அமுத்துனா நம்ம கணக்கில் இருக்கிற பணம்னா இன்னொரு கணக்கு உடனே போகுது. அந்த மாதிரி உடனுக்குடன் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது போல் எந்த பாராட்டையும் நீங்கள் வைத்து கொண்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளை வரைக்கும் இருக்க நினைப்பு இருக்கு பாருங்கள், அதுவே நமக்கு ஒரு வினையாகிவிடும். வினாடிக்கு வினாடி அவங்க யார் பாராட்டினா திருவருள் செய்வித்தது. ஐயா எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு இல்லைங்க, இறைவன் என்னுள்ளிருந்து செய்து கொடுத்துருக்கிறான், இதை நான் செய்திருக்கிறேன், எனவே இயக்குவன் என்னுடைய பெருமான், நான் வெறும் கருவி தான், உங்கள் பாராட்டை இறைவனுக்கு தான் சொல்ல என்று அப்பொழுதே கொடுத்து விட்டால் நமக்கு கர்வமும் வராது, ஆணவ மதத்தினுடைய சேட்டையும் நம்மிடத்தில் இருக்காது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு பாராட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னால், வீட்டில் இருக்கிறோம், இன்றைக்கி சமைக்கிறதுக்காங்க சாப்பிட்றோம், சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் என்னையா கெட்டு போச்சு, வீட்டில் இருக்கும் எதிர்பார்ப்பு, சாப்பிட்டியே 2வது தடவை கேட்டு சாப்பிட்டியே சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னையா நீ நம்ம நீங்கள் அந்த பாராட்டு கொடுப்பதை அவங்க எதிர்பார்க்கிறார்கள். அப்போ எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னு கேட்டால், நாம் ஒரு செயல் செய்தால் யாராவது ஒரு பாராட்ட மாட்டாங்களா, இந்த எதிர்பார்ப்பு தான் வினையாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம கடமையை செய்து முடிச்சிட்டோம், ஒரு பாராட்டின போன ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, நம்ம செய்து கொடுக்குறோம், அவர் சாப்பிட்டு ரொம்ப இன்றைக்கி அருமையாக நீ சாம்பார் செய்திருக்கிறேன்னு பாராட்டினா, சிவபெருமான் என் அறிவிலேருந்து செய்து விட்டாங்க, என்னால் ஒன்றுமே அப்படி சொல்லிட்டா வினையில் நாம் தப்பிச்சுக்கலாம். இப்போ அவர் பாராட்ட மாட்டேங்கிறாரே நினைக்கும் போதே நம்ம கணக்கில் தான் வினை ஏறுது. ஏன் ஒரு வருத்தம், அவர் இத்தனையும் சாட்டு போட்டு இருந்தாலும் ஒரு பாராட்டு சொல்லுகிறானா அப்படி ஏக்கம் மனதுக்குள்ளே வருகிறது, அது வருத்தமாகிறது, அது வினையாகிறது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் நாம் பாராட்டுதலை எதிர்பார்க்கும் போது அதே போலவே ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினையும் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ வினையும் வருகிறது. சில பேர் பாராட்டுவான், சில பேர் இவனுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு திட்டுவான். இப்போ இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து மகிழும் போது அவன் திட்டும்போது மனம் வாடி விடும் அல்லவா. இந்த ரெண்டுக்குமே இடம் கொடுக்காமல் இருந்துட்டா, நீ பாராட்டினா என்னையா திட்டினா என்னையா, எனக்கு என் எசமா என் செய்ய வைத்தா நான் செஞ்சுட்டேன், நீ பாடலாம் அங்கே போயிட்டோம். அவன் உன் அறிவுக்குள், நம்ம அறிவுக்குள்ள இறைவா என் செயல் என்பது எதுவும் இல்லை, நான் எது செய்தாலும் உன்னுடைய கருணை என் அறிவுக்குள்ளிருந்து இயக்குகிறது, எனவே எதுவும் என்னுடையது அல்ல என்று உறுதிப்பாடு எனக்குள்ளே இருந்தால் போதும். நான் போய் ஒவ்வொருத்தரையும் போய் விளம்பரப்படுத்திக்கணும், ஐயா நான் எது செய்தாலும் என் செயல் இல்லைங்க, எல்லாம் சிவபெருமான் செயல் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் அறிவுக்குள் இது இறைவன் என்னை செய்விக்கிறான் என்பதை நான் உணர்ந்தால் எனக்கு பாதுகாப்பு, அவ்வளோதான். நான் இதை விளம்பரப்படுத்துவது பாதுகாப்பு அல்ல, என் அறிவுக்குள் நான் எப்போதும் அதை நினைந்து கொண்டு இருப்பது எனக்கு பாதுகாப்பு. இதுதாங்க ஒவ்வொருவரும் கருதவன். எனவே ஒவ்வொரு உயிரையும் இறைவன் தான் இயக்குகிறான். அப்படி இயக்குகிற அந்த இயக்குபவனை மறந்துவிட்டு நான் இயங்குகிறேன் என்று நினைப்பது தான் இருப்பை காட்டுகிறது. அதாங்க சொல்கிறார். எனவே எதையும் தன் செயலாக எதையும் செய்யாமையும் ஞான சாதனையாக, இதாங்க நீங்கள் ஞான நெறியில் நிற்பதற்கு என்ன சாதனை கேட்டால் இந்த 3 கருத்துக்கள் இன்றியமையாதது என்பதை ஆசிரியர் தருகிறார். இங்கனம் நினைப்பன சொல்வன செய்வன். நினைப்பது மனம், சொல்வது வாக்கு, செய்வது காயம். மனத்துக்குள் நினைப்பு வரும்போதே இந்த நினைப்பு இறைவன் தந்தது. சொல்லுகின்ற பொழுது நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் வார்த்தை என்பது ஞானியின் வாக்கு, நான் எதுவும் சொல்லவில்லை, என்னுள்ளிருந்து சிவம் சொல்லுகிறது என்று சொல்வதுண்டு. நான் விளையாட்டுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரைப்பட பாடல்கள் நாம் பார்க்குறோம். ஒரு நடிகர் ஒரு பாடல் அந்த காட்சியில் இருக்கிறார். இந்த பாட்டை பார்வையாளர்கள் 2 வகையாக பார்ப்பாங்க. இது அந்த நடிகருடைய பாடல் என்று பார்ப்பது ஒரு வகை, இன்னொருத்தவங்க அந்த பாடல் யார் பாடினாரோ அவருடைய பாடல் என்று பார்ப்பது ஒரு வகை இருக்குது. இப்போ உண்மையில் இந்த பாட்டு யாருடைய, அதற்கு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார், ஒரு கவிஞர் இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை இப்போ 4 கூறாக பிரித்து கொள்ள முடியும். 2 நான் சொன்னது பொதுவாக சொன்னேன், கொஞ்சம் விரித்து போது 4 கூறு. இசையமைப்பாளருடைய வெற்றியா அது, அல்ல பாடல் வரிகளை எழுதி கொடுத்த கவிஞனின் வெற்றியா, அல்லது அந்த பாடலை நன்கு பாடி கொடுத்த பாடகனுடைய செயலா, அல்லது அதை எக்ஸ்பிரஷன் என்று சொல்லக்கூடிய முகத்தின் அந்த ஆக்ஷனை காட்டுகிறான் பாருங்க அந்த நடிகன். இந்த 4 பேருடைய பங்களிப்பும் சேர்ந்தது.
அப்போ இதில் யாருடைய முயற்சியால் இந்த பாட்டு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஐயா இவர் தாங்க அதுக்கு நல்லா பாடு இது. அப்போ நீங்கள் நல்லா ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா பாடல் நன்றாக இருக்கும், நடிப்பில் விட்டுருப்பாங்க, வரிகள் மோசமாக இருக்கும், நடிப்பில் நல்லா காட்டியிருப்பான். இப்படி பல்வேறு கூறுகளை பார்க்குறோம். அப்போ நாம் என்ன கருதுனா, என் அறிவுக்குள் இருந்து இயக்குவது சிவம். எனவே நான் பாடுகிற பாட்டு, நான் இப்போ பாட்டு பாடுகிறேன், என் பாட்டு அல்ல, என்னுள்ளிருந்து இறைவன் பாடுகிறான், நான் வெறும் வாய் அசைப்பு தான் செய்கிறேன் என்ற நினைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அதுபோல தான் செய்வதும் அப்படி தான். அப்போ நினைப்பதும் இறைவன் செயல்தான், சொல்வதும் இறைவன் செயல்தான், செய்வதும் இறைவன் அப்போ மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் எல்லாவரும் எல்லாமே இறைவனால் தான் என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு அடுத்த வினை என்பது இல்லை. அதான் சொல்றார். எனவே நினைப்பது, சொல்வன, செய்வன் இவற்றை கருத்தாவின் செயலென்றே கருதி தான் அற நின்றவர்கள் அந்த பொருளாகியே தீர்வர். நீங்கள் சிவமாவே ஆகுவீர்கள் என்பது கருத்து. இப்பெத்த நிலையில் சிவம் தன்னை காட்டாது தம் உள் இருக்குமாறு நாமும் இப்பெத்த நிலையிலே அவனுள் நம்மை காட்டாது நின்று ஒழுகலே, அவனுள் நம்மை காட்டாது நின்று ஒழுகலே தலைமையான மார்க்கமாம். உன்னுள் இருந்து கொண்டு இறைவன் உன்னை காட்டி தன்னை காட்டாது நிற்பது போல நீ அவனுடைய நினைப்பில் இருந்து கொண்டு அவனை காட்டி உன்னை காட்டாது நில். அதுவே இந்த பிறப்பில் நிற்கக்கூடிய ஞான நெறி என்பதை இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. எனவே அவனுள் நம்மை காட்டாது நின்று ஒழுகலே தலைமையான மார்க்கமாம் என்று ஆசிரிய பெருமகனா இந்த பாட்டுக்கு நிறைவாக அந்த உரை தந்திருக்கிறார். எனவே மனம், வாக்கு, காய் இந்த மூன்றாலும் நிகழ்கின்ற நினைதல், சொல்லுதல், செயலாகி இந்த மூன்றுமே நாம் காரணம் அல்ல, திருவருள் என்று கருதணும். அப்போ என் செயல் என்பது எதுவும் இல்லை என்று எப்போது நான் கருதுகிறேனோ அப்போ ஞான நெறியை நோக்கி நான் நகர்கிறேன் என்பது பொருளாகிறது என்பது இந்த பாட்டில் உணர்த்தப்படுகிற செய்தியாக சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 65வது பாடல். இது சைவ சித்தாந்தத்தின் சிறப்பு என்று இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். இன்று இச்சமயத்தின் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்து நின்றவர் ஆர். ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்து நின்றவர் ஆர். இன்று இங்கே அங்கம் உயிர் பெறவே பாடும் அடியவரார் எங்குமிலை கண்டாய் இது. இந்த பாட்டில் சைவ சித்தாந்தத்தின் சிறப்பு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? 2 செய்திகள். ஒன்று சிவம் காட்டும் உண்மை, 2வது அடியார் அவ்வழி ஆற்றல் அப்படிங்கிற 2 செய்தி கொடுத்திருக்கிறார். இப்போ விளக்கம் சொல்றார். உலகத்தில் கணக்கற்ற சமயங்கள் உள. இன்னைக்கு சமய நெறிகளை எடுத்துக்கொண்டால் அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணிறந்த சமயங்கள் இருக்கின்றன என்பதை கணக்கற்ற சமயங்கள் உள. எனினும் சைவ சமயம் ஒன்றில்தான் இறைவனும் இறைவியுமாக தில்லை பொன் அம்பலத்திலே ஆனந்த கூத்து இயற்றி இறைவன் உயிர்களுக்கு அருள் உபதேசம் செய்கிறான். நிறைய சமயங்கள் இருக்கின்றன. அதில் எல்லா சமயத்திலும் காட்டிலும் சைவத்துக்குரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், தானும் தன் தையலுமாக இறைவனும் இறைவனுடைய சக்தியுமாக 2ஆக நின்று. ஏன்னா நிறைய பேர் ஒன்றை பற்றி ஒன்றை விட்டு நிற்பார்கள். அப்படிதான் இல்லாமல் 2 நிலையில். எனவே அம்பலத்தை ஆடுகின்ற அந்த பெருமான் தானும் தையலுமாக நின்று நமக்கு அருள் உபதேசம் செய்கிறான். அதுவும் அல்லாமல், அது மட்டுமல்ல, அதுவும் அல்லாமல் வெறும் எலும்பு உயிர் வெறும் எலும்பு உயிர் பெற்று பூம்பாவை என்னும் அழகிய பெண்ணாக வடிவெடுக்கும்படி தமிழ் பதிகம் பாடிய அடியவர் சைவ சமயத்தில் அன்றி வேறு எச்சமயத்திலும் இலர். இது அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். இந்த பாடல் ஏறத்தாழ நமக்கு இந்த களிற்றுப்படியார் என்கிற நூல் நம்முடைய மெய்கண்டாருக்கு முந்தைய நூல்.
வைகுண்டாருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு என்பது அறிஞர் பெருமக்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. உமாபதி சிவனார் சங்கற்ப நிராகரணத்தில் ஒரு குறிப்பு தந்திருக்கிறார். அப்போ இது இந்த நூல் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருக்கலாம் அல்லது 12ஆம் நூற்றாண்டின் நிறைவாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நூலில் அப்பொழுதே சொல்லுகிறார், இதை போல இறந்த ஒரு எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடிய மட்குடத்தை பாடல் பாடி பெண்ணின் வடிவமாக, அதுவும் வளர்ச்சியோடு 7 வயதில் இறந்த பெண் குழந்தை 5 ஆண்டுகள் வளர்ச்சியோடு 12 வயது உடைய பெண்ணாக மட்குடத்தை உடைத்து கொண்டு உருவம் பெற்று நின்றது எந்த சமயத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார் ஆசிரியர். ஏழை என்ற சொல் பெண் என்ற பொருளை குறிக்குமே அல்லது இன்றைய வழக்கில் உள்ளது போல வறுமை உற்றவரை குறிக்காது. ஏழை அப்படின்னு சொல்லும்போது இதில் இடத்துக்கேற்ப நீங்கள் பொருள் செய்ய, இங்கே சொல்லப்பட்ட ஏழை என்பது அம்மையை குறிக்கக்கூடிய சொல், அவ்வளோதான். நம்முடைய தேவாரத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்கு எருது ஏறி ஏழை உடனே என்பது கோளறு பதிகம். இந்த இடத்துல ஏழை என்பது அம்மையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பது. இதுவே அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல பாடுகிறார், நான் உன்னை என் சொல்லி ஏத்துகேன் அப்படிங்கிற இடத்துல ஏழையேனேங்கிறார். உன்னை சொல்வதற்கு நான் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துக்கு இங்கே சொல்லக்கூடிய வறுமை, இந்த இடத்துல இந்த பாட்டு ஏழை என்பது வறுமையை குறிப்பது அல்ல, இந்த இடத்துல இது பெண்ணை குறிக்கிறது. அதான் கருத்து. அப்பர் சாமிகள் சொல்றார், நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பவர் மனத்துக்கு ஓர் வித்துமானாய், மண்ணானாய் மன்னவர்க்கு ஓர் அமுதமானாய், மறை 4மானாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணின் அல்லார் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேன். சாமி உன்னை என்ன சொல்லுன்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எது? உன்னை சொல்வதற்கு ஒரு சொல் எனக்கு கிடைக்கவில்லை, நான் ஏழையாக இருக்கிறேன்கிறார். யாரு? சொல்லின் அரசர் திருநாவுக்கரசர் என்ற பெயரை நம்ம சொல்லும்போது வாக்கின் மன்னவர் என்பார் சேக்கிழார் பெருமான். சொல்லின் வேந்தர் கோதில் மொழி கொற்றவனார் என்று போற்றப்பெறுகிற திருநாவுக்கரசு பெருமான் உன்னை சொல்வதற்கு எனக்கு சொல் இல்லை என்கிறார். ஏன்? நீ எல்லாமாய் நிற்கிற உன்னை நான் என் சொல்லி ஏத்துகேன் என்று நான் ஏழையாக நிற்கிறேனே பெருமானே. அங்கே ஏழை என்பதுக்கு என்ன? உன்னை சொல்லுகிற சொல் இல்லாததனால ஏழையாக இருக்கிறேன் பொருள். இந்த பாட்டில் ஏழை என்பது பெண். இது இங்கே ஞானசம்பந்த தேவாரத்தில் வேயுறு தோழிபங்கன் பதிகத்தில் 2வது பாட்டு சொல்லப்பட்டது போல ஏழை உடனே என்று எருது ஏறி ஏழை உடனே என்ற அங்கே சொல்லப்பட்ட பெண் என்பதை இங்கே குறிக்கிறது. எனவே ஏழை என்ற சொல் பெண் என்ற பொருளை குறிக்குமே அல்லது இன்றைய வழக்கில் உள்ளது போல வறுமை உற்றவரை குறிக்காது. இங்கு இச்சொல் சிவகாமி அம்மையை குறித்தது. ஏன்? இந்த பாட்டு களிற்றுப்படியார் என்பது சிதம்பரத்தில் அங்கே பாடப்பட்டதுனால இங்கே சிவகாமி அம்மை குறித்தது. பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்தாடுகின்ற இறைவன் தன் அருட்கூத்தின் மூலம் உயிர்களுக்கு குறிப்பால் அருள் உபதேசம் புரிகிறார். திருநாவுக்கரசு பெருமான் இத்திருக்குறிப்பை எங்கு வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று அருளுகிறார். என்று வந்தாய் என்பதுதான் அந்த பாட்டினுடைய கருத்துங்க. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே, இது ஒரு அச்சுப்பிழை. என்று வந்தாய் என்பதுதான் சரியான வடிவம். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய். இங்கே எங்கு வந்தாய் போல இங்கே கொடுத்துருக்கிறாங்க. என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்பதான் மூல பாடம்ங்க. எனவே எழுத்துப்பிழை திருத்திக் கொள்ளுங்க. எனவே என்று அருளுகிறார். குமரகுருவர சுவாமிகள் இத்திருக்குறிப்பு கூடும் கதி ஒருகால் கும்பிட்டால் போதும் என நாடும் அபிநயத்தை நன்னிற்று என்று அருளுகிறார். அங்கே இதே குறிப்பு தான். நீ கூடுகிற அந்த அம்பலத்தை ஆடுகின்ற அந்த கூத்தினை நான் நன்னுதல் வேண்டும் என்று வேண்டுகிறார். இறைவனது ஞான நடனம், ஊன நடனம், ஆனந்த நடனம் ஆகிய யாவும் அவன் ஐந்தொழில் இயற்றும் தன்மையும் உயிர்களுக்கு அருள்பாலிக்கும் வன்மையும் குறிப்பனவாக
உண்மை விளக்கம் முதலிய அருள் நூல்கள் எடுத்துரைக்கின்றன. எனவே இறைவனுடைய கூத்தை உண்மை விளக்கம் என்கிற நூலில் மணவாசகம் கடந்தார் ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து என்று 3ஆக சொல்லுகிறார். இதுவே நீங்கள் திருமந்திரம் படிச்சிங்கன்னா 5 வகையான கூத்தாக சொல்லுகிறார். பொன்னம்பல கூத்து, அற்புத கூத்து, ஆனந்த கூத்து என்று இன்னும் அதை விரித்து சொல்லி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே உண்மை விளக்கம் என்கிற சாத்திர நூலில் 3ஆக சொல்லப்பெறுகிறது, திருமந்திரத்தில் 5ஆக சொல்லப்பெறுகிறது. எனவே அந்த கூத்துகள் அந்த நூலில் விரிவு பார்த்துக்கொள்ள. எனவே அவ்வாறு சொல்லப்பெறுகின்றன. சைவ சமயத்தில் அன்றி வேறு எச்சமயத்திலும் மன்றத்துள் நின்று ஒன்றே ஆகிய மெய்ப்பொருளை உணர்த்தியவர் யாரும் இலர் என்று ஆசிரியர் சிவபெருமானது அருளின் திறத்தை வியந்து போற்றுகிறார். சைவ சமயத்தில் அன்றி வேறு எச்சமயத்திலும் மன்றத்துள் நின்று ஒன்றே ஆகிய மெய்ப்பொருளை உணர்த்தியவர் யாரும் இலர். எனவே இது பெரும் பேறு என்பதை ஆசிரியர் நமக்கு உணர்த்துகிறார். இது வெறும் புகழ்ச்சி அல்லங்க, இதுதான் உண்மையான சொல். ஏன்னா நாம் நினைக்கும் பொழுது அவங்கவுங்க சாருகிற சமயம்தானே பெரிது என்று பேசுவதுதான் உலக வழக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் சார்வது நீங்கள் பெருசுன்னு பேச என்ன குறை இருக்கிறதுன்னு சொல்லலாம். எங்களுடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதை நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, அந்த பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டங்கள் இருக்கும், அதில் பல்வேறு வகையான பாடங்கள் இருக்கும். ஒரு கல்லூரி, அந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியானது அந்த பாடங்களை தேர்வு செய்யும். எங்களுடைய கல்லூரியில் என்னென்ன பாடங்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு அவங்க வகுப்பு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய அத்துணை பாடப்பிரிவுகளும் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சிலவற்றை எதில் அவங்களுக்கு என்ன நாட்டமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையை எடுத்துக்கொள்வாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், இது விரிந்த குறிப்பு அல்ல. அதாவது இப்போ பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய 4 வகையான பாடப்பிரிவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு கல்லூரி என்ன பண்ணலாம், நாங்கள் கெமிஸ்ட்ரி மட்டும்தாங்க வச்சுருக்கிறோம், நாங்கள் இங்கே பிசிக்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில கல்லூரியில் இந்த 2 போல் வேறு 2 வச்சுருப்பாங்க. இப்படி ஆனால் எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டிருப்பது பல்கலைக்கழகம் தான், இது மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு பாடத்திட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய கல்லூரிகள் படிக்கும்போது அந்த கலை கல்லூரின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கிற எல்லா பாடப்பிரிவுகளும் ஒரு கல்லூரி எடுத்துக்கொள்வதில்லை. இன்னென்ன பாடமாக இது இந்த கல்லூரி இருக்குது, அது அங்கே இருக்குது, இப்படி நம்ம பார்க்க. அப்போ ஒரு பல்கலைக்கழகம் என்பது எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டு இருக்கும், ஒரு கல்லூரி என்பது குறிப்பிட்ட பாடத்தை கொண்டு இருக்கும். இதைத்தான் நம்முடைய ஆசை சொல்வார், சைவ சமயம் என்பது பல்கலைக்கழகம் போல் இங்கே எல்லாமே உண்டு. ஆனால் மற்ற சமயங்கள் சொல்வதெல்லாம் ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றன என்று சொல்வார். இது நீங்கள் அதில் ஆழமாக நீங்கள் உள்ளே போய் நின்று பார்த்தா தான் உண்மை புலப்படும். இல்லைன்னா இது நம்ம பெருமைக்காக பேசிக்கொள்வதாக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதை சொல்வார். இப்போ நம்ம சொல்லுகிறோம் அன்பு அன்பு என்று சொல்லுகிறோம். இதை ஒரு சமயம் சொல்லும் பொழுது கருணை கருணை, இது நம்ம நூலில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த சொல்லாட்சியை நம்ம வழக்கத்தில் கொள்ளாத காரணத்தினால கருணைனா அவங்க மட்டும்தான் கருணை என்பது போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது நீங்கள் திரைப்படங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது போய் வருந்துகின்ற பொழுது உதவுவர் யாராக இருப்பார், அந்த சமயத்தை சார்ந்தவர் தான் கருணை வடிவமாக போய் நின்று அவருக்கு உதவி செய்வது போல காட்டப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் பல வகைகளில் நீங்கள் பார்த்துருக்க கூடும். நான் அதை இந்த இடம் அப்படிலாம் சொல்லலை, உங்கள் அனுபவத்துக்கே தெரிந்திருக்கும். எனவே ஒரு சமய நெறியில் கருணை என்ற ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு சமயம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்திருக்கு, அது என்ன சமயம் என்று. அதே போல் நாங்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறோம் என்று ஒரு சமயம் சொல்லுகிறது. இது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சைவத்தை எடுத்துக்கிட்டால் அன்பும் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்குது, அருள் என்கிற ஒவ்வொரு உயிரிடத்திலும் இரக்கம் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை இருக்கிறது. நீங்கள் ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா நாங்கள் மனித நேயத்தை பேணுகிறோம் என்று சொல்லுவாங்க. மனிதன் ஒரு மனிதனை நேசிப்பது இது சமயங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் ஒரு மனிதன் ஏனைய உயிர்களை நேசிக்க வேண்டிய அடிப்படை சைவம்தான் கற்றுத்தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே மனிதனை நேசிப்பதற்கு நிறைய சமயங்கள் கற்றுத்தருகின்றன. ஆனால் மனிதன்
உயிர்களை நேசிக்கிற நெறியை சைவம்தான் கற்றுத்தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே தான் ஒரு பறவையிடத்தில் அன்பு காட்டிய சோழ மன்னன் இருப்பதை நீங்கள் வரலாற்று சிவி சக்கரவர்த்தி என்கிற ஒரு மன்னன் பறவையின் புறாவின் பொருட்டு தன் உடைய ஊனை கொடுத்தான் என்பது வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி நாம் வரலாறுகள் நிறைய நம்முடைய சமய நெறிகளிலே காணப்படுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க. எனவே நாம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பெரும் சமயமாகிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய சைவ நெறியில் இருக்கிறோம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார். எனவே அது வகையில் இதுதான் உயர்ந்தது என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். இதை போல வேறு எந்த சமய நெறியிலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுகிறார். திரு மயிலாப்பூரில் அடியவர் ஒருவரின் மகள் இங்கே சொல்லும் பொழுது அந்த குறிப்பு தரார். பாம்பு தீண்டி இறந்தனர். அவளது எலும்புகளை ஒரு குடத்தில் இட்டு பாதுகாத்து வைத்திருந்து திருஞான சம்பந்த நாயனார் திருமயிலைக்கு எழுந்தருளிய போது அவர் முன்னிலையில் அக்குடத்தினை வைத்தார். அந்த அடியவர் திருஞான சம்பந்த நாயனார் பணித்தபடி அக்குடத்தை திருக்கோயில் முற்றத்தில் வைத்தனர். நாயனாரும் மட்டிட்ட புண்ணியம் காணல் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். குடத்தினுள் இருந்த எலும்புகள் பூம்பாவை என்னும் பெண்ணாக உயிர் பெற்று எழுந்தன. இத்தகைய அற்புதம் வேறு எந்த சமயத்தில் நிகழ்ந்தது என்று வினவுகிறார் ஆசிரியர். இந்த வரலாற்றை ரொம்ப ரத்தின சுருக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். விரிவு நீங்கள் பெரிய புராணத்தில் தான் பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் திருஞான சம்பந்தரிடத்து அன்புடையவர் தன் மகளையே அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கருதிய நிலையில் பாம்பு தீண்டி இறந்து போக அவர் வரும் வரை அந்த பெண் உயிரோடு இருப்பதாகவே பாவித்து கன்னி மாடத்தில் வைத்து நாளும் பாதுகாத்து வருகிறார் சிவநேசர் என்று சொல்லக்கூடிய அவர். அப்படிப்பட்டவர் ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது அந்த மட்குடத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்கும் பொழுது தான் திருஞான சம்பந்தர் இந்த செய்தியை அறிந்து பாடுகிறார். போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் என்று அவர் பாட 10வது பாட்டாகிய சமன் பாட்டில் மண்குடம் உடைந்து பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தார் என்பது வரலாற்றில் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதத்துக்குரிய விழாக்களை இதில் பாடியிருக்கிறார். முதல் பாடத்தில் தான் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் சத்தியமான பயனை தரும் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்திருக்க. அட்டிட்டல் என்பது அமுது செய்வித்தல். எனவே சிவனடியார்களுக்கு அமுது செய்யாதிருக்கு நீ போகலாமா என்று அந்த பெண்ணை அழைத்தார் என்பது நாம் பார்க்கிறோம். எனவே விரிவு திருத்தொண்டர் புராணத்தில் இருப்பதனால ரத்தின சுருக்கமாக செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். இப்பாடலில் ஆசிரியர் சைவ சமயத்தின் சிறப்பினையும் சிவனடியார் உயர்வினையும் எடுத்துரைக்கிறார். ஒன்றை உறுதியாக கூறுபவர் மன்றத்தே நின்று கூறுவர். இங்கே சொல்லும்போது மன்றத்தே அந்த ஏகாரம் கொடுக்கிறார். இது போல எங்கு இருக்கிறது என்பது. இதனால் அது உண்மை எனப்படும். தானும் தன் மனைவியுமாய் கூறுதல் மேலும் உறுதியாகும். மையறு சிறப்பின் மிக்க மனையவள் தன்னை பற்றி மொய் அலர் வாவி பூக்கு மூழ்குவா என சிவபெருமான் திருநீலகண்ட நாயனாரை உத்தரவிடுதலால் இச்செய்தியை உணரலாம். எனவே தானும் தன் தையலுமாக வந்து அருள்பாலிக்கின்றான் இறைவன். இது இந்த சைவத்துக்குரிய பெருமை. எடுத்துக்காட்டாக திருநீலகண்டருடைய புராணத்தில் குளத்தில் மூழ்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மை அரு சிறப்பின் மிக்க மனையவள். மை என்றால் இருள். அறிவு என்பதில் இருள் கலந்திருக்கும். அப்படி இருள் கலப்பில்லாதிருக்கின்ற தெளிந்த அறிவை கொண்டிருக்கின்ற மனைவியினுடைய கையை பற்றி அந்த மலர்கள் இருக்கக்கூடிய வாவியில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று பெருமான் கேட்கிறார் என்ற செய்தியை காட்டுகிறார். இச்செய்தியை உணரலாம். ஒரு நாள் கூறி பின்னர் மறைந்திடாதிருத்தல் அவ்வுண்மையின் மேற்பட்ட உண்மை இல்லை என்பதை காட்டு. எனவே பெருமான் பல நாயன்மார்களுக்கு தானும் தன் தையலுமாக வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த முறையிலே சிவபெருமான் ஞான சக்தியுடனே திரு அம்பலத்தே என்றும் எழுந்தருளியிருந்து ஆனந்த நிறுத்தம் செய்து அருளி தன் மெய் அடியார்கட்கு திருப்பாதமே அருளும் என்பதை திருக்கரத்தாலே காட்டியருளி, அதாவது மோனத்தை முழிந்து தன் கையிலேயே
சின்முத்திரை என்கிற அந்த முத்திரையில் அருள் செய்கிற பெருமான். எனவே மோனத்தால் மொழிந்து திருக்கண் சாத்தி அருளியவாறும் காண நிற்பது போல வேறு எச்சமயத்திலும் இல்லை. எனவே அவன் தன்னுடைய பாவனையிலேயே உண்மை ஞானத்தை உணர்த்துவது வேறு எங்கே இருக்கிறது என்று வினவுகிறார் ஆசிரியர். இதுவே பரமஞான உபதேசம் எனப்படும். எனவே சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைதல் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக திருவிளையாடல் புராணத்தில் காட்டப்பெறுவது இதுவே பரமஞான உபதேசம் எனப்படும். இது சைவ சித்தாந்தத்தே நிகழ்வது. ஆதலால் பலரும் ஏற்ப ஒப்பற்ற உண்மையை மன்றில் ஏறி கூறும் இச்சமயமே உண்மையான ஞான சமயம் ஆகும். எனவே மன்று என்பது பொது இடம். மன்றுனாவே பொது என்று பெயர். அந்த பொது நடத்தில் நின்று அந்த பொது இடத்தில் நடனமாடுகிற பெருமானே இதற்கு சான்று. இதனை கர்த்தாவின் செயல் கொண்டு நாம் துணிதல் தக்கதா. இதனையே இன்று இச்சமயத்தின் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்து நின்றவர் யார். எனவே மன்றத்தில் நின்றவர் யார், வேறு யாரும் இல்லை என்பது விடை. எனவே என்று கட்டுரைத்து காட்டியுள்ளார் ஆசிரியர். ஆகையால் யாரும் இச்சன்மாக்கரின் நிற்றலே தக்க செயலாம் என்க. எனவே நாம் நிற்க வேண்டியது இறைவனும் இறைவியுமா இருக்கக்கூடிய இந்த நெறியை தவிர வேறு நெறி இருந்தது இல்லை என்பதை சொல்லுகிறார். இனி இக்கருத்தாவின் செயல் வழி ஒழுகி காட்டிய சம்பந்த பெருமான் நாயனார் செயல் ஒன்றையும் சான்றாக நமக்கு காட்டியுள்ளார் ஆசிரியர். நம் நாளிலே நாம் வாழும் இந்த நாட்டில் இந்த சித்தாந்த சைவ சமய நெறியிலே நின்று கருத்தா வழி நிற்றலே மெய் ஞானம் என்பதை அறிவித்தற்கருதி அமுது ஞானம் முதலாகிய திருமுலைப்பாலே அமுது செய்த இப்பெருமையே துணையாக கொண்டு நீண்ட காலம் எலும்பாக கிடந்ததை முன்பு போல பிராணன் பெறச் செய்தனர். உள்ள வயதும் உற்று எழச் செய்தனர். அங்கனம் எழுப்பப்பட்ட பூம்பாவையார் சித்து செய்கை போன்று மறைந்தாரிலர் பின்னரும் வாழ்ந்து அரும் பதம் அடைந்தனர். அந்த பூம்பாவை உயிர் பெற்று எழுந்து வந்து பல நாட்கள் தங்கியிருந்து கபாலீச்சர பெருமானுக்கு தொண்டு செய்து ஒரு நாளில் இறைவன் திருவடி அடைந்தார் என்பதை நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அதான் சொல்றார். எனவே அப்போதைக்கு உயிர் பெற்று காட்டிவிட்டு பின் அந்த பூம்பாவை மறைந்து போயிட்டார் என்று நமக்கு சொல்லப்படலை. இருந்து தொண்டு செய்து பின்னாளில் திருவடி அடைந்தார் என்று காட்டப்பட்டிருக்கு. அதான் சொல்றார். எனவே இங்கனம் பலரறிய செய்தமை நமக்கு ஒரு பெருமை கருதி செய்யப்பட்டது அன்றா. இது பலர் அறிய செய்தமை தமக்கு ஒரு பெருமை கருதி செய்யப்பட்டது அன்றாம். திருஞான சம்பந்தர் தன் பெருமை காரணமாக இதை செய்தாரா? இல்லை அப்படின்னு சொல்றார். பெருமான் பெருமையே இவரால் கருதி செய்யப்பட்டது. இதன் வழியாக திருவருள் உபகாரத்தை உலகம் வியந்தது அன்றி திருஞான சம்பந்தராக அவருடைய செயலாக கருதப்படல். அதான் சொல்றார். பெருமான் பெருமையே இவரால் கருதி செய்யப்பட்ட. இது பற்றிய சேக்கிழார் அடிகளாரும் மட்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி எனவும் மன்னுவா சடையாரை முன் தொழுது எனவும் உரைத்து காட்டி உள்ளார். எனவே அந்த திருவருள் கருணையாகவே கண்டார் என்று நம் சேக்கிழார் பெருமான் கொடுத்து. இதனால் நாயனார் நம்பனார் கருத்து வழியே ஒழுகலாற்றி காட்டிய திறத்தினை நாம் அறிதல் கூடும். எனவே தன் செயலாக கருதாமல் இது இறைவன் கருணை, இது இறைவன் கருணையே இதை செய்தது என்று அவங்க உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியந்து நின்ற பொழுது இது என்ன செய்யப்பட்டதல்ல, திருவருள் செயல் என்று திருஞான சம்பந்தர் காட்டியதை நினைவுபடுத்துகிறார். எனவே நாம் செய்வது எதுவும் நம்முடையது அல்ல, திருவருள் என்று திருஞான சம்பந்தர் நெறியில் நிற்க வேண்டும் என்பது உரையாசிரியருடைய கருத்து, நூலாசிரியர் கருத்தும் அதுவே. அதான் சொல்றார். எனவே மன்னுவா சடையார் என முன் தொழுது உரை காட்டி. இதனால் நாயனார் நம்பனார் கருத்து வழி ஒழுகலாற்றி காட்டிய திறத்தினை நாம் அறிதல் கூடும். இங்கனமாய நிகழ்ச்சி பிற சமயத்தில் இயலது. நீங்கள் எந்த சமயம் இதுபோல இல்லை. ஆதலால் ஆசிரியர் இன்று இங்கே அங்கம் உயிர் பெறவே பாடும் அடியவர் ஆர் எங்கும் இலை கண்டா இது என சாற்றி அருளலானார். இதனை பின்பற்றி இதனை பின் உள்ள திருமந்திர மாலையாலும் உணரலாகும். இது ஒரு திருமந்தத்தூர் பாட்டை மேற்கோள் காட்டுகிறார். தன்னை பரணை சதாசிவம் என்கின்ற மன்னை
பதி பசு பாசத்தை மாசர முன்னை பழ மல மூலத்தை விட்டு உண்ணத்தகும் சுத்த சைவர் உபாயமே என்று அந்த பாட்டினுடைய கருத்து மேலே கொடுக்கப்பட்டிருப்பதுதான். குருவருளால் சிவஞானத்தை கொண்டு அவ்வழி ஒழுகலே சுத்தாத்துவித சித்தாந்த சைவ உபாயமாம் என்க. எனவே குருநாதன் உபதேசம், அதாவது குருவருளால் சிவஞானத்தை கொண்டு, குருவருளால் தான் சிவஞானத்தை பெற முடியும். அப்படி பெற்ற பொழுது அவ்வழி ஒழுகலே, நாம் செய்யலை திருவருள் செய்தது, நம் செயலல்ல திருவருள் என்று ஒழுகதலே சித்தாந்தத்தினுடைய சுத்தாத்துவித சித்தாந்த சைவம் என்று இதுக்கு பெயர். சுத்தாத்துவிதம் என்று அதுக்கு பெயர். எனவே நம் செயலாக கருதாமல் திருவருளாக செய்கிற செயல்தான் இங்கே சுத்தாத்துவித சித்தாந்த சைவ உபாயம் என்று ஆசிரியர் குறித்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வகையில் 65வது பாடலுடைய கருத்தும் நாம் பார்த்த வகையில் இங்கே எடுத்துக்காட்டியிருப்பது ஞானசம்பந்தருடைய அந்த வரலாற்று செய்தியில் அவர் நிகழ்த்திய பூம்பாவையை உயிர் பற்றி எழச் செய்த செய்தியை கொடுத்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் விரித்து கொடுத்திருக்கிறார், இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளலாம். அடுத்து சிவஞானியின் பெருமை 66வது பாட்டு. விரிந்தும் குவிந்தும் விழுங்குவார்கள், விரிந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள், மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்பர், தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற சேயிழையால், தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற சேயிழைவால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று, சேயிழைப்பால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று. இதுதான் இந்த பாட்டில். எனவே அம்மையை விட்டு நீங்காது இருக்கிற இறைவனை பெற்று விரிந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள், மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்ப. நீங்கள் எப்போ சிவஞானம் கைவர பெறுகிறதோ அந்த நிலையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த பாட்டில் எடுத்து காட்டு. எனவே அந்த பாட்டுக்கு தலைப்பு சொல்லும்போது சிவஞானிகள் பெருமை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். இதில் என்ன கருத்து சொல்லப்படும்? 2 கருத்து. ஒன்று, அருளில் பிரியா சிவம், தன்னுடைய கருணையிலிருந்து அவன் நீங்குவதில்லை. நம்ம அருளைத்தான் சக்தி என்று சொல்லுகிறோம். எனவே அவன் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்பதுதான் திருவருட்பயன் என்ற நூலில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இறைவன் சக்தியை விட்டு ஒருபோதும் நீங்கி நிற்பவர். அந்த சக்தி என்பதை ஆற்றல் என்றும் கருணை என்றும் அருள் என்றும் பலவாறு நாம் சொல்லுகிறோம். எனவே எதுவாயினும் அவனும் அவன் சக்தியும் பிரிப்பின்றி நிற்பது. அதை விட்டு நீ அவனை யார் பெறுகிறார்களோ அவர்கள் தன் செயலற்றிருப்பார்கள். இதுதான் ஞானியின் பெருமை. அதான் கருத்துங்க. சிவஞானிகள் ஒரு தன்மை தாம் நிலை. இது 2வது கருத்து. இனி விளக்கம் சொல்றார் பாருங்க. தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற சேயிழை. இங்கே சொல்லும்போது அம்மை எப்படிப்பட்டவங்க? தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற சேயிழை என்பது எக்காலத்தும் உலகு உயிர்களோடு உடனாக நின்று அறிந்தும் அறிவித்தும் இயக்கும் போது ஒன்றிலும் தோய்வின்றி நிற்கும் சிவசக்தியை குறிக்கும். ஏன்னா அருள் எல்லாவற்றையும் செய்விப்பது அருள்தான். சிவத்தினுடைய கருணை அல்லது சிவத்தினுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் செய்விக்கிறது. எனவே செயலாற்றுவது என்பது சக்தி தான். அந்த சக்தி தன்னுள் கறந்து வைக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொண்டிருக்கிறார். எனவே சிகரம் வகரத்தை செயல்படுத்துவது. நமக்கு கிடைப்பதெல்லாம் வகரத்தின் வழியாகத்தான் எல்லாமே கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் நாம் என்ன கருதுகிறோம்? அது வகரமாக கருதாமல் இது சிவம் தந்தது என்று நாம் கருதுகிறோம். ஏன்? அருளே உலகமெல்லாம் ஆழ்விப்பது என்பது காரைக்கால் அம்மையாருடைய திருவாக்கு. எனவே இந்த அருள் ஏன் அந்த அருள் என்பதும் அவனும் பிரிப்பின்றி இருக்கிறாங்க. எனவே அருளை சொன்னாலே சிவத்தை சொன்னதாகத்தான் கருதப்படும். ஆனால் அருளோடு நின்றி விடாமல் சிவத்தோடு சென்று சேரவன். அதனால் அந்த வேறுபாடு உண்டு. ஆனால் சொல்றார், எனவே தெரிந்தும் தெரியாதும் நிற்கின்ற சேயிழை என்பதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால், எந்த காலத்தும் உலகத்தோடும் உயிர்களோடும் உடனாகி நின்று அறிந்தும் அறிவித்தும். அப்போ உடனாகி நின்று என்பதில் அந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் இந்த அத்துவித கலப்பில் நின்று நமக்காக செய்கின்ற அந்த செயல். எனவே அறிந்தும் அறிவித்தும் இயங்கும் போது ஒன்றிலும் தோய்வின்றி நிற்கும் சிவசக்தியை குறிக்கும். அது என்ன தோய்வின்றி நிற்பது அப்படின்னு கேட்டால்,
எந்த பொருளை அது இயக்கினாலும் அந்த பொருளின் தன்மை தனக்கு வாராத வண்ணம் இருப்பவன் இறைவன் என்பது அதுக்குரிய கருத்துங்க. இப்போ என்னை இயக்குகிறான் என்று சொன்னால் என்னுடைய குற்றமோ அல்லது குணமோ அவனுக்கு ஒருபோதும் போகாது. என்னை இயக்குவது அவன்தான். ஆனாலும் என்னுடைய குற்றமும் குணமும் அவனுக்கு போகாதவாறு அதெல்லாம் தோய்வின்றி நிற்பவன். எல்லா பொருளும் கலந்து நிற்கிறான். கலந்து நின்றாலும் கடந்து நிற்கக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு. அதுதான் நம்ம அழகாக சொல்லணும்னா சேந்தரியா கையானை என்பது திருவாசகத்தில் ஒரு அருமையான தொடர். சேந்தரியா கையான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சேந்தரியா கையானை என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், எல்லா பொருளிலும் கலந்து நின்றும் அந்த பொருளின் தன்மை தனக்கு இல்லாதவாறு நிற்கக்கூடிய தன்மை உடையவன் என்பதுக்கு அதுக்கு ஆழமான பொருள். வெளிப்படையான பொருள் சொன்னால் அவன் கைகள் இப்படி சேர்ந்ததே இல்லை என்று பொருள். சேர்ந்தறியா கையான், கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பொருள். சேர்ந்து அறியா கையான் என்பதற்கு எந்த பொருளில் கலந்தான். இப்போ நீரோடு கலந்தாலும் நீரின் தன்மை தனக்கு இல்லாமல் இருப்பான். நெருப்போடு கலந்தாலும் நெருப்பின் தன்மை தனக்கு இல்லாமல் இருப்பான். மண்ணோடு கலந்திருந்தாலும் மண்ணின் தன்மை இல்லாமல் இருப்பான். ஆனால் இந்த மண்ணும் இந்த நீரும் இந்த நெருப்பு அவன் இல்லாமல் இல்லை. இதாங்க அவனுடைய தனித்தன்மை. அதுதான். எனவே எப்பொருளின் தோய்தலின்றி இருப்பது சிவத்துக்குரிய சிறப்பு நிலை. அதான் சொல்ற சேயிழைவால் என்றும் பிரியாத நின்றவனை பெற்று விழுங்குபவர்கள் என்பது அத்தகு சிவசக்தியை விட்டு எக்காலத்தும் நீங்காத சிவபெருமானை உறுதியாக பெற்று அவன் வழங்கும் பேரின்பத்தையே மாந்தினா மேலும் மேலும் ஆர்வத்தோடு போய் அப்படி பருகும் சிவஞானிகள் சீவன் முத்தர்களை குறிக்கும். எனவே இங்கே மாந்தி அந்த விருப்பத்தோடு அதை பருகும் சிவஞானிகள் ஆகிய சீவன் முத்தரை குறிக்கும். எனவே சேயிழைபால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று விழுங்குபவர். இங்கே விழுங்குபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் சிவஞானிகள் தான் அதை விழுங்குபவர்கள். அதான் சொல்றது. அத்தகு சீவன் முத்தர்கள் சுட்டறிவு நீங்க பெற்று தம் உணர்வை உலகப் பொருள்களில் புறத்தே செல்லாமல் அகத்தே சிவத்தோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை துய்த்த வண்ணம் இருப்பர். அவங்க உலகம் எப்படி சொல்லணும்னா மணிவாசர் வாக்கு எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கேரோ எம்பாவார். இன்றைக்கி சூரியன் ரொம்ப லேட்டாக வந்துட்டார் போல இருக்குது. அது எப்போ வந்தால் நமக்கு என்ன? அவங்களுக்கு அந்த சிவஞானத்துக்குள்ளேயே இருப்பதுனால இப்போ எதை பற்றி உலகத்தினுடைய நடைபெறுகின்ற நன்மை தீமை எதனுள்ளும் போய் அழுந்தாமல் அவங்க அந்த திருவருளிலே கலந்து நிற்பதனால புறச்சிந்தனைகள் எதுவும் அவங்க அறிவை போய் தாக்காது. அப்படி நிற்பவருக்கு தான் சீவன் முத்தர்னு பேர். நமக்கு புரியுற மாதிரி சொன்னால் பைத்தியக்காரன்னு பேர். நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் கருதி இருக்கிறார். ஆனால் ஞானிகள் என்பவன் தன்னை புறத்தே நல்ல தூய்மையான உடை உடுத்தி கொள்ள வேண்டும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் அவன் கருத மாட்டான். ஏன்? அவன் அறிவுக்குள்ள சிவச்சிந்தனைக்குள்ளே கிடப்பதனால அவன் ஞானி எப்படி இருப்பான்? குழந்தை போல இருப்பான், பித்தனை போல இருப்பான், பேய் பிடித்தவனை போல இருப்பான். எனவே இது போன்றவர்களை நாம் கருதும் போது நாம் அச்சப்பட்டு ஒதுங்கி நிற்போம், அல்லது கேலி பேசிக்கொண்டு விலகி நிற்போம். இப்படி பலவாறு நாம் பார்க்கிறோம். எனவே சிவஞானி என்று சொல்லப்பெறும் யாரும் வீட்டுக்கு முன்னாடி பெயர் பலகை வைத்து கொண்டு நான் சிவஞானி என்று பெயர் பலகை இப்போ நீதிபதி என்று பெயர் வைத்திருப்பார். காவல் அதிகாரி பெயர் வைத்திருப்பார். ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியர் என்று பெயர் பலகை. அதுபோல் எந்த வீட்டிலாவது ஒரு சிவஞானி நான் சிவஞானி என்று பெயர் பலகை வைத்திருப்பானா? ஒருபோதும் வச்சிருக்க மாட்டான். சரி, விசிட்டிங் கார்டாக வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டான். ஏன்? ஞானியாக நிற்பவன், தன்னை இழந்து நிற்பவன், தனக்கென்ற இருப்பை கொள்ளாதவன். எனவே நீங்கள் அவனை போய் இது இருக்குதா அது இருக்குதா இது இருக்கா பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒன்றும் இருக்கா. சிவம் என்கிற ஒன்றை தவிர வேறொன்றும் அவனுடைய நினைப்பில். அவனுக்கு உணவு வேண்டியதில்லை, உறக்கம் வேண்டியதில்லை. அவனுடைய நிலை நாம் சொல்லில் கொண்டு வந்து நிறுத்தவே இல்லை. ஆனால் குழந்தை போல் இருப்பான். சில நேரம் பித்து பிடித்தவன் போல இருப்பான். சில நேரங்களில் அவன் எப்படி இருப்பான்னா பேய் பிடித்தவன் போல இருப்பான். ஏன்? பேய் பிடித்தவனிடத்துல பேயின் செயல் தான் வெளிப்படுமே அன்றி அவன் செயல் வெளிப்பட. அதுபோல சிவஞானியின் அறிவுக்குள்ள சிவமே வெளிப்பட்டு நிற்பதனால அவன் செயலாக அவன் எதையும் செய்ய மாட்டான். எல்லாம் சிவன் செயலாகவே கருதி கிடக்கிற நிலை. அதான் இங்கே சொல்லுவார் இங்கனம். இவ்வாறு அத்தகு சீவன் முத்தர்கள் சுட்டறிவு நீக்கப்பட்டு தம் உணர்வை உலகப் பொருள்களில் புறத்தே செல்லாமல் அகத்தே சிவத்தோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை துய்த்த வண்ணம் இருப்பர். அவங்களுக்கு புற விடயங்கள் எதுவுமே தாக்காது. அப்படி அதில் திளைத்து நிற்கக்கூடிய இங்கனம் இன்புறு நிலையில் நிற்கையில்
பிராதத்த வாசனை காரணமாக இந்த கொண்டு வந்த வினை இருக்குது, அதன் மீண்டும் அவர்கள் முன்பு பிரபஞ்சம் தோன்றினாலும் அப்பிரபஞ்சத்தை பார்க்காமல் சிவபரம்பொருளையே நினைந்து நிற்ப இகுதே அவர்கள் இயல்பு. அவங்களுக்கு உலகமே புலப்படாதுங்க, காண்பதெல்லாம் சிவமாகவே இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, திருநாவுக்கரசு பெருமான் குளத்தில் மூழ்கி எழுந்து திருவையாற்றிலிருந்து பெருமானை காண்பதற்காக குளத்திலிருந்து வருகிற வழியில் யானைகளை பார்க்கிறார். பெண் ஆணையும் ஆண் ஆணையும் பார்க்கிறார். சேவல், கோழி சேவல் இரண்டையும் பார்க்கிறார். அன்னத்தில் 2 வகையும் இப்படி எதையெல்லாம் பார்த்தாரோ அவையெல்லாம் சிவசக்தியாகவே பார்த்தார். பிரபஞ்சம் அவருக்கு தோன்றினும் அவர் சிவத்தின் வடிவமாக, சக்தியின் வடிவமாக பார்த்தாரே அன்றி ஆண் உயிர்கள் அனைத்தையும் சிவமாகவும் பெண் உயிர் அனைத்தையும் சக்தியாகவும் கண்ட இந்த தரிசனம்தான் அப்பர் சுவாமி கிட்ட நிகழ்ந்தது என்பதை இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக நாம் கருதி கொள்ளலாம் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனை இந்த நிறைவு செய்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நல் தபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, இலைமலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.